ஜஸ்ட் 3 மாதம் செயல்படுத்துங்க. இந்த 5 விதமான வழிமுறைகளும் நீங்கள் செயல்படுத்தினா 100% இந்த சியாட்டிகா நர்வ் பெயின் வந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம். 100% நரம்பு பெயின் நம்ம வாழ்க்கையில் வராது. நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்பும் இரும்பு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 50 பேர் 50% ஆஃப் த பீப்புள் இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்க. என்னென்னங்க, கால் மறுத்து போயிடுறது, காலில் இருக்கிற நரம்பு வலி பயங்கரமாக இருக்கிறது, நரம்பு சுண்டி இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு படுப்பாங்க, திடீர்னு ஒரு சில நேரங்களில் காலை நவுத்த கூட முடியாது, காலையில் எந்திரிக்க கூட முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. இதை மெடிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா சியாட்டிகா நர்வ் பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சியாட்டிகாங்கிறது நரம்பினுடைய பெயர், சியாட்டிகா நரம்பு வலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவத்தில். இதுக்காக பல மருந்துகள், பல ஆயில்மெண்ட்டுகள், பல டானிக்கள், பல ஆயிரம் செலவு பண்ணுறீங்க. நான் இந்த வீடியோவில் நம்ம முன்னோர்கள் செயல்படுத்திய சூப்பரான ஒரு இயற்கை வழிமுறைகள், வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு 5 வழிமுறைகள் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க, 100% சொல்யூஷன் வந்தே தீரும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த சியாட்டிகா நர்வ் அப்படின்னா என்ன? சியாட்டிகா நரம்புங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பின் பகுதியில் இடுப்புக்கு கீழே இருந்து அந்த நரம்பு ஸ்டார்ட் ஆகும், கணுக்கால் வரைக்கும் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள மிக நீளமான நர்வ்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சியாட்டிகா நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து மெடிக்கலி சியாட்டிகா நர்வ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு பரம்பரை நோய் அல்ல, ஓகேங்களா? நிறைய முதுகுக்கு வலி கொடுத்தீங்கன்னா, பெயின் இருந்ததுன்னா அந்த சியாட்டிகா வலி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஓவர் வெயிட்டு, பாடிக்கு கொஞ்சம் கூட வேலையே கொடுக்கல, ப்ளஸ் உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சியாட்டிகா பெயினுங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 30 வயசுலேருந்தே வந்து. சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன்? 5 விதமான சொல்யூஷன் நான் சொல்கிறேங்க. ஜஸ்ட் இதை 3 மாதம் செயல்படுத்துங்க. 3 மந்த்ஸ் போதும், ஒரு வாரத்துக்கு 4 நாள் போதும் மேக்சிமம். ஜஸ்ட் 3 மாதம் செயல்படுத்துங்க. இந்த 5 விதமான வழிமுறைகளும் நீங்கள் செயல்படுத்தினா 100% இந்த சியாட்டிகா நர்வ் பெயின் வந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம். ஃபஸ்ட்டு வழிமுறைகள், ஃபஸ்ட்டு சொல்யூஷன். 3 பொருட்கள் நமக்கு வேணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு தானிய வகைகள், மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகி இல்லைன்னா கம்பு, ஓகேங்களா? தானிய வகைகளில் ஒன்று. இது 2ல் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க எடுத்துக்கங்க. இல்லை ஒரு நாளைக்கு ராகி எடுத்துக்கங்க, ஒரு நாளைக்கு கம்பு எடுத்துக்கங்க, ரெண்டுமே நல்லது தான். அதே மாதிரி பயிறு வகைகள், ஓகேங்களா? பல்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிறு வகைகளில் நிறைய பயிறு வகைகள் இருக்குங்க. ஏன்னா இந்த பயிறு வகைகளில் மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ப்ளஸ் அதில் ஃபைபர் ஸ்ட்ரென்த் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பயிறு வகைகளில் நான் சில பயிறு வகைகள் சொல்கிறேன். இதில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க. பச்சைப்பயிறு யூஸ் பண்ணலாம், தட்டைப்பயிறு யூஸ் பண்ணலாம், உளுந்து யூஸ் பண்ணலாம், துவரம்பருப்பு யூஸ் பண்ணலாம், கடலப்பருப்பு யூஸ் பண்ணலாம், ராஜ்மா யூஸ் பண்ணலாம், மொச்சை யூஸ் பண்ணலாம். மொச்சையில் 2-3 வெரைட்டி இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்துங்க. இல்லை ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று நீங்கள் பயன்படுத்துங்க. 3வது வெந்தயம். வெந்தயத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை 3 மட்டும் பயன்படுத்தி எப்படி சாப்பிட்லாங்கிறத நான் சொல்கிறேங்க. எதுக்காக இந்த 3 பொருட்கள் சொல்கிறேன், இதில் அப்படி என்ன சார் சத்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. இந்த ராகின்னு எடுத்துக்கிட்டால் இந்த தானிய வகைகளில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோபன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்குங்க. இதை நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டீப் ஸ்லீப், இந்த மைண்டில் ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, இதெல்லாம் இருக்காது. அது இல்லாமல் இதில் மெக்னீஷியம் இருக்குது. இந்த மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், நல்லா ஷார்ப்பாக ஆக்டிவேட் பண்ணும், நர்வ்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான ஒரு சேஃப்டியான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் இந்த மெக்னீஷியம். அதே மாதிரி இந்த ராகியில் இருக்கிற கால்சியம், பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் நர்வ்ஸ் எஃபிஷியன்சிக்கு 100% எக்ஸிக்யூட் பண்ணும். அதே மாதிரி இந்த கம்பில் என்ன சார் இருக்குன்னா விட்டமின் B1 இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அயன் இருக்குது. நர்வுக்கு சூப்பராக வச்சுருக்கிறத அத்தனை கேரக்டரும் இந்த கம்புக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த ராகி, இந்த கம்பு தானியங்கள் பயன்படுத்துறதில்ல. அதனால் இதை தாராளமாக பயன்படுத்துங்க. வெந்தயம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது. நர்வ்ஸை வந்து 100% ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த வெந்தயத்திற்கு. காரணம் என்னென்னா ட்ரிகோனலின் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்குது. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 4-ஹைட்ரோகொசிலின் அப்படின்ட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம டயபெட்டிக்ஸ் ஏற்படும் பொழுது, சுகர் அளவு நம்ம உடம்பில் அதிகமாகும் பொழுது சில நர்வ்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். அந்த நர்வ்ஸ் டிஃபிஷியன்சியாக 100% சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ இந்த 3 பொருட்கள் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க. இந்த 3 பொருட்களை ரொம்ப அளவெல்லாம் தேவையில்லைங்க. நமக்கு தேவை எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் தேவை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? தானிய வகைகளில் ராகி இல்லைன்னா கம்பு 1 ஸ்பூன் போதுங்க.
சின்ன ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி நம்ம பயிறு வகைகளில் 1 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். அதே மாதிரி வெந்தயத்தில் 1 ஸ்பூன் இருந்தால் போதும். மூணையுமே சேர்த்து 1 கைப்பிடி அளவு இருந்தால் போதும். ஜஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அவசியம் முளை கட்டி சாப்பிடுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? முளை கட்டினா தான் நான் சொன்ன இந்த கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த நம்ம நர்வ்ஸ்க்கு 100% எஃபிஷியன்சியை கொடுக்கும். ஒரு 48 மணி நேரம் ஆகும், 36 மணி நேரம் கூட ஆகும். இந்த முளை கட்டி நல்லா முளை வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வாரத்துக்கு 4 நாள், இப்போ திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் கண்டினியூஸாக எடுத்துக்கங்க. புதன்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த மாதிரி கண்டினியூஸாக 4 டேஸ் எடுத்துக்கங்க. வாரத்துக்கு 4 நாள் ஜஸ்ட் 3 மாதம் செயல்படுத்தி பாருங்கள். உங்கள் உடம்புல அந்த நர்வ்ஸோட எஃபிஷியன்சி சூப்பராக செயல்படுத்தும். இதில் ஒரு ப்ளஸ் இருக்குங்க. என்ன ப்ளஸ்ன்னாங்க, இந்த உணவை நான் சொல்கிற இந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை ஒரு 2 வாரம் 3 வாரம் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை அளவு உங்கள் உடம்புல சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். பிபி அளவு கம்மியாகும். எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க. கெட்ட கொழுப்புகள் ப்ளஸ் லிவரில் டெபாசிட் ஆன கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம பேட் ஃபுட்டு நிறைய இன்டேக் எடுத்ததுனால அந்த டைஜஷன் இஷ்யூ, கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ இது எல்லாமே 100% கிளியர் ஆகுங்க. யார் வேணால் சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செயல்படுத்தினீங்கன்னா 100% நரம்பு பெயின் நம்ம வாழ்க்கையில் வராது. நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்பும் இரும்பு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள். இன்னொன்று இந்த இடத்துல சொல்லிடுறேங்க, இந்த புதுசாக கல்யாணமான தம்பதிகள், நியூ மேரேஜ் கப்புள்ஸ், அவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ஜஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூ, குழந்தை இல்லை, இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் 100% சொல்யூஷனை கொடுக்கும். சிறப்பாக செயல்படுத்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டோம். 2வது ஸ்டெப் என்னன்னாங்க, நைட்டு பெட்டுக்கு போகும்போது ஜிஞ்சர் ஆயில் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஜிஞ்சர் ஆயில்னா என்னங்க, இஞ்சி ஆயில்னு கிடைக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. எங்கெங்கே பெயின் இருக்கோ நர்வ்ஸில் ஒரு 3லேருந்து 5 சொட்டு இல்லை ஒரு 10 சொட்டு நல்லா தேய்ச்சி ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த ஜிஞ்சர் ஆயிலில் என்ன ஒரு கேரக்டரிஸ்டிக்னா, ஜிஞ்சரால் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஜிஞ்சரால் பார்த்தீங்கன்னா அந்த நர்வ்ஸை வந்து ரொம்ப சூப்பராக வச்சுக்கும். ப்ளஸ் நம்ம மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறத அவாய்ட் பண்ணி டீப் ஸ்லீப்பை சூப்பராக கொடுக்கும். சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த ஜிஞ்சர் ஆயில். 3வது வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. 2 பக்கெட் எடுத்துக்கங்க. நல்ல ஒரு பக்கெட்டில் நல்ல கோல்டு வாட்டர் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கெட்டில் நல்லா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. அந்த கோல்டாக இருக்கட்டும் ஹாட்டாக இருக்கட்டும் நம்ம பாடி, நம்ம கால் வந்து தாங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா முட்டி வரைக்கும் பக்கெட்டில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராசஸ் பண்ணணுன்னா ஒரு 25 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ். ஃபஸ்ட் எடுத்த உடனே 2 காலையும் கோல்டு பக்கெட்டில் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் வைங்க. ஐஸ் க்யூப் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வைங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் அப்படியே எடுத்து ஹாட் வாட்டரில் வைங்க. அதில் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே கோல்டு வாட்டருக்கு வாங்க. அப்புறம் ஹாட் வாட்டருக்கு வாங்க. இப்படியே ஆல்டர்னேட்டிவாக பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 6 டைம் கோல்டு வாட்டர், 6 டைம் ஹாட் வாட்டர் பட்டு செஞ்சு பாருங்கள். டெய்லி நைட் படுக்க போகிறதுக்கு முன்னால் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம நர்வ்ஸ் நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ ப்ளஸ் அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ளஸ் ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும். தூக்கம் அற்புதமாக வரும். செயல்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செலவில்லாத வழிமுறைகள். 3வது வழிமுறைகள் சிறப்பாக செயல்படுத்துங்க. 4வது ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான். கார்லிக், பூண்டு பால் அப்படின்னு சொல்லலாம். பூண்டு பால் ப்ளஸ் நல்ல தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 எப்படி சாப்பிட்லான்னு சொன்னீங்கன்னா, பால் ஒவ்வொருத்தர் பயன்படுத்தக்கூடாது, பால் பண்ணால் எனக்கு நான் நைட் டைம் குடித்தா மந்தமாக இருக்கும்னு சொல்கிறவங்க ஹாட் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1.5 டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் பண்ணுங்கள். அதில் 4லேருந்து 5 பூண்டு நல்லா தோலில் எடுத்துகிட்டு நல்லா தட்டிக்குங்க. நல்லா 1 டம்ளர் ஹாட் வாட்டர் வர வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்கள். சிம்மில் வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு நைட்டானால் ஆஃப்டர் ஃபுட்டு 1 ஹவருக்கு அப்புறம் குடிச்சிடுங்க. பால் சாப்பிட்டா எனக்கு நல்லது தான் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே பால் 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. 4-5 பூண்டு தட்டிக்குங்க. 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணி கொடுங்க. இந்த 2ல் எது வேணால் நீங்கள் செயல்படுத்தலாம். உங்கள் கன்வீனியன்ட்டு. இந்த பூண்டு பால் அல்லது பூண்டு வாட்டர் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. வாரத்துக்கு 4 நாள் 3 மாதம் செயல்படுத்துங்க. இந்த சியாட்டிகா இஷ்யூ 100% நம்ம கிளியர் ஆகிடும். உடம்புல உள்ள எல்லா நரம்பு உறுப்புகளுமே நல்ல இரும்பாகும். சூப்பராக செயல்படுத்துங்க. இந்த பூண்டில் என்ன இருக்குதுன்னாங்க, அலிசின் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. நர்வ்ஸ்க்கு சூப்பராக 100% சூப்பரான எஃபிஷியன்சியை கொடுக்கும். ஸோ 4 வழிமுறைகள் பார்த்துட்டோம். இப்போது 5வது வழிமுறைகள் ஒரு ஜென்டிலான எக்ஸசைஸுங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கெல்லாம் நம்ம உடம்புக்கு வேலையே கொடுக்குறதில்ல. இந்த சியாட்டிகா நர்வ் பெயின் வரத்துக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புக்கு சரியாக வேலை கொடுக்காதனால தான். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நைட் படுக்க போகும்பொழுது பெட்டில் நல்லா உட்காந்துக்குங்க. காலை நல்லா நீட்டிக்குங்க. இல்லை ஒரு லாங் பெஞ்ச் இருந்தாலும் நல்லா உட்காந்துட்டு காலை நல்லா நீட்டிக்குங்க. கால் தான் 2 கால் வச்சுங்க. லெஃப்ட் கால் ரைட் கால்னால் ஒவ்வொரு காலுக்கும்
4 விதமான பயிற்சி. இந்த காலுக்கு ஒரு 4 விதமான பயிற்சி, ரைட் காலுக்கு ஒரு 4 விதமான பயிற்சி செய்யுங்க. சாரி, இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட். ஓகேங்களா? எப்படி பயிற்சி பண்ணணும்னாங்க, ஃபஸ்ட்டு இந்த கால் இப்படி இருக்கு இல்லைங்க, காலை வந்து ஃப்ரண்ட் 1 2 3 4 நல்ல காலை எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணுங்க. ஒரு 10 தடவை பண்ணுங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு. ரெண்டாவது ரியர், நல்லா 1 எவ்வளோ தூரம் காலை நீங்கள் நல்லா டில்ட் பண்ண முடியுமோ 1 2 3. இது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் 10, பேக்கில் 10. அதே மாதிரி காலை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு 10. இது 1 2 3 4 அந்த மாதிரி 10. அதே மாதிரி ரைட் சைடு 10. இதே மாதிரி இந்த காலுக்கு ஒரு 10 தடவை, இந்த காலுக்கு ஒரு 10 தடவை, ஃப்ரண்ட்டு ரியரு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி சிறப்பாக நைட்டு படுக்க போகும்போது இதை செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 3 டைம் தாராளமாக செய்யலாம். ஒரு வீக் தாராளமாக நீங்கள் செய்யலாம். செஞ்சுக்கிட்டே இருக்க என்ன ஆகும்னாங்க, ஒரு 3 மாதத்துலேயே 100% இந்த சியாட்டிகா பெயின் உங்களுக்கு சூப்பராக சொல்யூஷன் கொடுக்கும். ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் பல ஆயிரங்கள் நம்ம மெடிக்கலி செலவு பண்ணுறோம். அதை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த 5 வழிமுறைகள். இந்த 5 வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணுங்கள். 100% நரம்புகளை எந்த ஒரு டிசீஸ் இருக்காது. சூப்பராக இந்த சியாட்டிகா பெயினுங்கிறது 100% இருக்கவே இருக்காது. நிறைய பேர் இந்த 2 வீலர் ஓட்டுறீங்க, அவங்களுக்கு இந்த முதுகு வலி வந்ததுன்னா இந்த சியாட்டிகா பெயின் வந்துடும். இதை நீங்கள் ஒரு 3 மாதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அந்த டைமில் கொஞ்சம் 2 வீலர் ஓட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ரொம்ப மினிமைஸ்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். சூப்பராக அந்த நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு அந்த தானியங்கள் ப்ளஸ் அந்த பல்சஸ் ப்ளஸ் அந்த வெந்தயம் அது மட்டும் எடுத்து பாருங்கள். நம்ம உடம்புல பல ஆயிரம் நோய்களை தட்டி தூக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, மற்றவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நலமான தலைப்பில் சூப்பராக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.